உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். கடவுள் உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள். இஸ்லாமியர் வணங்குகிற இறைவன் அல்லாஹ் அவர்தான். கிறிஸ்துவ வணங்குகிற யெகோவா என நமம் கொண்ட தேவனாய கர்த்தரே அவர்தான். இயேசு மேல பார்த்தீங்களா, பிதாவே தேவனே கர்த்தரே, இவரோட பாவ மன்னிகள் சொல்லுவாரு, இவரோட பாவத்தை மன்னிகள் சொல்லுவாரு. அவர் தான் கடவுள். இந்துக்கள் மேல பார்த்து தெய்வமே ஆண்டவரே, அவர் தான் கடவுள். அவர் தான் எனக்குள்ளாக அவர் ஆவியால் தன்னை அபிஷேகப்படுத்தி அவருடைய ஆவியால் தன்னை அபிஷேகப்படுத்தி எனக்குள்ளாக இறங்கி அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் தீர்க்க தரிசனம். 2008 முதல் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் இனத்துக்கு தரிசனம் சொல்லி வருகிறார். அவைகள் அனைத்தும் தற்போது சொல்லிட்டு வருகிறார். டெய்லி சொல்லுவார், ஒரு நாள் 2 நாள் 3 நாள் விட்டு 4 நாளாக சொல்லுவார். அவைகள் அனைத்தையுமே மாமனிதன் இம்மாற்றோட யூடியூப் சேனலில் ஒளிபரப்பியிருக்கிறேன். நிறையா பற்றி, கொரோனா வைரஸ் பற்றி, அரசியல்வாதிகளை பற்றி, டொனால்ட் ட்ரம்ப் பற்றி, அமெரிக்க தேசத்தை பற்றி, விளாடிமிர் புட்டினை பற்றி, உக்ரைன் ரஷ்யா போரை பற்றி, இஸ்ரேல் பாலஸ்தீன போரை பற்றி, ஜெயலலிதா மரணத்தை பற்றி, எனது மனைவின் மரணத்தை பற்றி, எஸ்பி பாலசுப்ரமணியம் மரணத்தை பற்றி, நடிகர் விவேக் மரணத்தை பற்றி, சசிகலா சிறை சென்றது, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன் பதவியை 2 மாதத்தில் ராஜினாமா செய்தது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2021 தேர்தலில் தோற்றது, 2021 தேர்தலில் வெற்றி பெற்ற மு.க. ஸ்டாலினை பற்றி, உதயநிதி பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அனைத்துமே மாமனிதன் இம்மாற்று ஒரு யூடியூப் சேனல் தனித்தனி எபிசோட போட்டிருக்கேன். நான் இந்த ஆண்டு 2026 பிறப்பதற்கு இந்த 1/1/2026 பிறப்பதற்கு முன்பாகவே எல்லாமே பேச ஆரம்பிச்சுவாங்க. நாசாம் இந்த 2026 ஆண்டை பற்றி என்ன கூறினார், பாபா வாங்கி என்ன கூறினார் அப்படின்னு பேச ஆரம்பிச்சுருவாங்க. எல்லாம் பேசுனாங்க, பல விதமாக பேசுனாங்க. உலகத்தில் அது நடக்கும், இது நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், இந்த ராசிக்கு இப்படி இருக்கும், அந்த ராசிக்கு பேசுனாங்க. பல சோதனைகள் மீடியாக்களை பார்த்து இங்கே பார்த்துலாம் பல சோதனைகள் ஆறு உட்காந்துருப்பாங்க, 5 உட்காந்துருப்பாங்க, அப்புறமா மக்கள் உட்காந்துருப்பாங்க, எல்லாம் கலந்துரையாடல் பண்ணுவாங்க. இந்த ராசி இப்படி நடக்கும், ஒரு இது அப்படி போவோம், அப்படி போவோம், இப்படி போவோம், 3வது அதுன்னு சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. இவையெல்லாம் நடக்கிறதா என்பதை அந்த ஆண்டு முடிவுக்கு வந்த பிறகு தான் தெரியும், எவை நடக்குதுன்னு தெரியும். அதே போன்றுதான் நான் எந்த ஆண்டுமே இல்லை. 2008 முதல் என் தேவனாய் கர்த்தர் கடவுள் கூட இருக்கிறாரு. இந்த ஆண்டு நான் இரவு என் தேவனாய் கர்த்தர் கேட்டேன், அப்பா இந்த 2026 ஆண்டில் உலகத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் என்று எனக்கு சொல்லுங்க அப்படின்னு நிறைய என்ன சொல்லுவாரு வேணினே. அப்படி வேண்டும் போது சரியாக 12 மணிக்கு என் தேவனாய கர்த்தர் தன் ஆவியாரை அபிஷேகப்படுத்தி அழைத்தார், என்னோடு பேசினார், தீர்க்க தரிசனம் கூறினார். 2026 ஆண்டில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் என்று என் தேவனாய கர்த்தர் என்னிடம் கூடிய தீர்க்க தரிசனங்களை உலக ஜனங்களுக்கு தெரிந்து கொள்ள கூறிய கேளுங்கள். 1/1/2026 என்று அதிகாலை 12 மணி முதல் 12:16 மணி வரை என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூடிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். ஊகி நீ என் குமாரன், என் நேச குமாரன், நான் உன்னோடு கொள்வீர்களேன். உன் நாவு என் வார்த்தை, உன் நாவு என் வார்த்தை, உன் நாவு என் வார்த்தைகள், உன் வாயிலிருந்து வருகிற என் வார்த்தைகள் அனைத்தும் நிறைவேறும், நிறைவேறும், நிறைவேறும். ஏன் தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் தாமதமானாலும் நிறைவேறும், நிறைவேறும், நிறைவேறும். புதிய ஆண்டு ஆரம்பம். உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வருகிறது. உடனே 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 இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வருகிறது. விரைவில் 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 3ஆம் உலக போர் ஆரம்பமாகிறது. விரைவில் 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 2 ஆண்டுகள் நீடிக்கும் 3ஆம் உலக போர் முடிவுக்கு வரும். உன்னால் 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 அதிகாரம் உனக்கு நான் கொடுப்பேன், உன்னோடு நான் கூடவே இருக்கிறேன். சென்னைக்கு அருகே சமுத்திரம், சமுத்திரத்தின் அடியிலே பூமியை அசைப்பேன்.
என் தூதுவர்கள் சேனைகள் மூலமாகவே பூமியை நானே அசைப்பேன். வல்லமையாக அசைப்பேன். நகரம் பாறை திட்டுகள் வெற்றிடம் அங்கே உருவாகும். நீ வெளியேறும் வல்லமையாக அதிக ஆற்றலோடு அதிக நீர் வெளியேறும் சென்னை நகரம் நீரா சூழப்படும். இந்த ஆண்டிலே சென்னை நகரம் பரிசுத்தப்படுத்தப்படும். உன்னால் ஆதி முதல் கூறி வருகிறது. என் தீர்க்க தரிசனம் இந்த ஆண்டிலே நிறைவேறுகிறது. அதிகாரம் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இத்தேசத்தை பரிசுத்தப்படுத்தும் அதிகாரம் நான் கொடுத்திருக்கிறேன். மரணம் ஒருவனுக்கு ஆதி முதல் கூறுகிற என் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. சிறையிருப்பு ஒருவனுக்கு ஆதி முதல் கூறி வருகிற என் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. இத்தேசத்தின் அதிகாரம் உனக்கு நான் கொடுக்கிறேன். அரசியல்வாதிகள் அனைவரும் வேதனைப்படுவார்கள். இத்தேசத்தின் அரசியல்வாதிகள் ரஷ்ய தேசத்தின் அதிபதியானவன் உன்னோடு உறவாடுவான். உலக நலனுக்காக அமெரிக்க தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். 3ஆம் உலக போருக்கு அடித்தளமிடுபவன் அவன்தானே. உலகத்தின் அதிபதியோடு உறவாடுகிறவன் அவன்தானே. அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். உலக ஜனங்கள் உன்னை அறிவார்கள், நீ என் குமாரனை நேசகுமாரன் என்று. உலகமெங்கும் உள்ள வனங்களிலே காட்டுத்தீ பற்றி எரியும். உலகத்தின் அதிபதியானவன் கிரியைகளினாலே காட்டுத்தீ பற்றி எரியும். அணைக்க முடியாமல் திணறுவார்கள். அத்தேசத்தின் அதிபதிகள் உன்னை நாடுவார்கள், நீ அணைப்பாய். காட்டு தீயை நீ அணைப்பாய். என் தூதுவர்கள் சேனைகள் மூலமாக அதிகாரம் உனக்கு நான் கொடுப்பேன். அப்போது உனக்கு அதிகாரம் கொடுப்பேன். உலக வரைபடம் மாறுபடும். உலக வரைபடம் மாறுபடும். தாழ்வான பகுதிகள் உலகமெங்கும் மூழ்கும். தாழ்வான பகுதிகள் உலகமெங்கும் மூழ்கும். தாழ்வான பகுதிகள் உலகமெங்கும் மூழ்கும். உலக ஜனத்தொகை குறையும் போரினால், 3ஆம் உலக போரினால். உலகத்தின் அதிகாரம் உனக்கு நான் கொடுக்கிறேன். கலங்காதே, பயப்படாதே, அலங்கொண்டு தடமதாயிரு. நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். நீ என் குமாரன், என் நேசகுமாரன், நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். அதாவது கடவுளுடைய குமாரன் மகன். இயேசு சொல்லுவார், இவர் என் குமாரன், இவருக்கு செய்கொடுன்னு சொல்லுவார். இவர் என் குமாரன் நேசகுமாரன், இவர் செய்கொடுன்னு வாழ்ந்து ஒரு வரும். அதே மாதிரி இப்பதான் சொல்றாரு, நீ என் குமாரன் நேசகுமாரன், கடவுளுடைய குமாரனால் என்னோடு கடவுள் கூடவே இருக்கிறார். உன்னாவு என் வார்த்தைகள். உன் வாயிலிருந்து வருகிற என் வார்த்தைகள் அனைத்தும் நிறைவேறும். இந்த நாவு இருக்குல்ல, கடவுள் வார்த்தை இந்த நாள் வரும். ஆனால் நான் பேச முடியாது. இந்த மூளை அப்படியே அரஸ்ட் ஆயிரும். கடவுளாக எனக்குள்ள இறங்கி கடவுள் எனக்குள்ள பேசுவார். கடவுள் வார்த்தைகள். உன்னாவு என் வார்த்தைகள், என் வாயிலிருந்து வரக்கூடிய என் வார்த்தைகள், கடவுள் வார்த்தைகள் அனைத்தும், கடவுள் வார்த்தைகள் அனைத்தும் நிறைவேறும். என் தீர்க்க தரிசனம் அனைத்தும் தாமதமானாலும் நிறைவேறும். கடவுள் சொல்ல தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறிருக்கு. சில தாமதமாகலாம், சில விஷயம், முக்கியமான விஷயம் தாமதமாகலாம். தாமதமானாலும் நிறைவேறும். கடவுள் வார்த்தை, என் வார்த்தை, கடவுள் வார்த்தை.
புதிய ஆண்டு ஆரம்பம் 2026ஆம் ஆண்டு ஆரம்பம். உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வருது உடனே 24/2/2022 நடந்து கொண்டிருக்கிற உக்ரைன் ரஷ்யா போர் இந்த 2026ஆம் ஆண்டில் முடிவுக்கு வருகிறது உடனே. இது கடவுளின் தீர்க்க தரிசனம். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வருவது விரைவில். ஃபர்ஸ்ட் முடிவுக்கு வரக்கூடியது உக்ரைன் ரஷ்யா போர். ஒரு நிமிஷம் ரஷ்யா நினைச்சா முடிச்சிடலாம். ஆனா இஸ்ரேல் பாலஸ்தீன ஒரு பிரச்சனையானது. ஹமாஸ் போராளிகள் விடவே மாட்டாங்க. இவர் விட மாட்டாரு. அவங்க சொல்றாங்க. ஆனா உக்ரைன் அதிபருக்கும் ரஷ்ய அதிபருக்கும் ரஷ்யா நினைச்சா முடிஞ்சிடும். அது நிக்க முடியும். விரைவில் உடனே முடிகிறது உக்ரைன் ரஷ்யா போர். விரைவில் முடியக்கூடிய கொஞ்சம் 2 மாசம் 3 மாசம் ஆகும். லேட்டா முடிகிறது இஸ்ரேல் பாலஸ்தீன போர். கடவுள் வார்த்தை நிச்சயமா நிறைவேறும். முக்கியமானது 3ஆம் உலகப் போர் ஆரம்பமாகிறது விரைவில். சீக்கிரமா இந்த ஆண்டுக்குள்ளாக 3ஆம் உலகப் போர் ஆரம்பமாகும். 2 ஆண்டுகள் நீடிக்கும் 3ஆம் உலகப் போர். கடவுள் வார்த்தை குறிச்சு வச்சுக்கோங்க. நான் உங்க மாதிரி ஆளோட காத்திருக்கிறேன். நிறைவேறும் பொறுத்து பார்ப்போம். நிச்சயமாக நிறைவேறும். 2 ஆண்டுகள் 3ஆம் உலகப் போர் நீடிக்கும். யாருமே சொல்ல வார்த்தை எத்தனை ஆண்டு நீடிக்கும் சொல்லல. கடவுள் சொன்னாரு. நிறைய சொல்லியிருக்கிறாரு. பாகிஸ்தான் இந்தியா போர் அட்டாக் சொல்லியிருக்கிறாரு. முடிவுக்கு வரும் முன்னாள் 3ஆவது முடிவுக்கு வரும் இந்த மாமனிதான். அதிகாரம் உனக்கு நான் கொடுப்பேன். எனக்கு அதிகாரம் அந்த 3ஆவது அதிகாரத்தை கடவுள் எனக்கு கொடுப்பாரு. உன்னோடு நான் கூடவே இருக்கிறேன். என்னோடு கடவுள் கூடவே இருக்கிறார். எனக்கு அதிகாரம் கொடுப்பாரு. 3ஆவது நிப்பாடு அதிகாரத்தை கொடுப்பாரு. கடவுள் வார்த்தை நிச்சயமா நிறைவேறும். இப்ப சென்னை பற்றி கூறார் பாருங்க. இதற்கு சொல்லிட்டாரு 2019 பல வார்த்தைகள் பல விஷயம் போட்டுங்க நான். ஆனா நிப்பாட்டிட்டாரு. 19, 12, 19 சொன்னாலும் நிப்பாட்டிட்டாரு. ஏன்னா கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்துருச்சு. அதனால இந்த தீர்க்க தரிசனம் தற்காலம் நிறுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப திரும்ப சொல்றாரு. கொரோனா சொன்னாரு. இது நிப்பாட்டிட்டாரு. சென்னைக்கு அருகே சமுத்திரம் அடியில் பூமி அசைப்பேன். அதான் நிலநடுக்கம் சொல்றாங்க. சும்மா 2004 சுனாமி வந்ததுல, அதாவது சுமத்ரா தீவுல பூமிக்கு 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம். அது எங்க பாய்ச்சது? நம்ம இந்தியா முழுவதும் இலங்கை முதற்கொண்டு மற்ற பெரிய பாய்ச்சது. அது மாதிரி சொல்றாரு. சென்னைக்கருகே சமுத்திரம் அடியில் பூமி அசைப்பேன். பூமி ஆட்டுவாங்கிறாரு. என் தூதுவல் சேனைகள் மூலமாக பூமியை நானே அசைப்பேன். வல்லமை அசைப்பேன். கடவுளை அசைப்பாரு. ஏன்னா சென்னை மேல கோபமா இருக்காரு. சென்னை நகரத்து மேல பயங்கர கோபத்தில் இருக்காரு. சென்னை மீது என் தேவநாயக கர்த்தர் கடவுள் பயங்கர கோபமா இருக்காரு. என் தூதுவல் சேனை மூலமாக பூமியை நானே அசைப்பேன். வல்லமை அசைப்பேன். கடவுளை அசைப்பாங்க. லேசானாலும் பயங்கர சுனாமி வரும். அசைப்பேன். நகரும் பாறை திட்டுக்கள். அந்த பாறை திட்டுக்கள் சொல்லுவாங்க தெரியாது. அந்த அவங்க ஜியாலஜி படிச்சதும் தெரியும். பாறை திட்டுகள் நகரும் பெரிய பார்த்து நகரும் பாறை திட்டுக்கள் வெற்றிடம் அங்கே உருவாகும். சயின்ஸ் எனக்கு தெரியாது. அவர் சொன்ன வார்த்தை நான் அதை பற்றி ஒண்ணுமே தெரியாது. சொல்ல வார்த்தை வெற்றிடம் பார்த்து நகரும் போது பெரிய வெற்றிடம், பெரிய பயங்கரமான வெற்றிடம். இந்த சென்னை அளவுல பெரிய வெற்றிடம் உருவாகும். நீர் வெளியேறும் வல்லமையாக அதிக ஆற்றலோடு அதிக நீர் வெளியேறும். அந்த வெற்றிடம் உருவாகணும்னா எங்கோ இந்த கடற்கரை கூட இங்க வந்து அப்படியே டக்குன்னு வெளியேறும். சுனாமி அப்படித்தான் நிலம் போது என்னன்னு தெரியாது. அது கரெக்டாக சொல்லிட்டாரு. அந்த ஜியாலஜி படித்தவங்க பூமி ஆராய்ச்சி பண்ணுறவங்க கரெக்டாக தெரியும். அசைக்கும் போது அந்த பாறைகள் நகருமா, அந்த வெற்றிடம் உருவாகுமா, இப்போ நீர் வருமா வெளியேறுமா எனக்கு தெரியாது. கடவுள் சொன்ன வார்த்தை எல்லாம் தெரிந்த உலகத்துக்கெல்லாம் முறைகள் சொல்ல வார்த்தை. நீர் வெளியேறும் வல்லமையாக அதிக ஆற்றலோடு ஸ்பீடா வெளியேறும். அதிக நீர் வெளியேறும். எல்லாமே வெளியேறும். நீர் எங்க போகும்? சென்னை நகரம் நீரால் சூழப்படும். இது ஏற்கனவே சொல்லிட்டாரு. பல எபிசோட் போட்டிருக்கேன். அதை டெஸ்டிபிள் கொடுக்க பாருங்க. சரிங்களா? அதை பார்த்துங்க. நீங்க சென்னை நகரம் நீரால் சூழப்படும். இந்த ஆண்டில் குறிப்பிட்ட சொல்லிட்டார். இந்த 2020-2026 எப்போன்னு தெரியாது. சென்னை நகரம் நீரால் சூழப்படும். அதிக ஜனங்கள் மரணிப்பார்கள். உறுதியானது. எனவே தயவுசெய்து சொல்றேன், சென்னை நகரவாசிகள் எச்சரிக்கையா இருங்க. பள்ளமான பகுதியில் அடையாறு ஆத்தோடு இருக்கிறவங்க, இந்த ஆத்தோடு இருக்கும், எச்சரிக்கையா இருங்க. அப்புறம் புறம்போக்கிற ஓசியில வீடு கிடைச்சி நம்ம உட்காந்துருந்தீங்கன்னா உயிருக்கு ஆபத்தாயிரும். சென்னை நகரம் பரிசுத்தப்படுத்தப்படும். முன்னாள் பலமுறை சொல்லிட்டாரு. பல எபிசோட் போட்டிருக்கேன். சென்னை நகரம் பரிசுத்தப்படும். இந்த மாமனிதர் ஆதி முதல் கூறி வருகிற என் தீர்க்க தரிசனம் இந்த ஆண்டில் நிறைவேறுகிறது. ஏற்கனவே சொல்லிட்டாரு. 2012-19 சொல்லிட்டாரு. அந்த தீர்க்க தரிசனம் இந்த ஆண்டிலே நிறைவேறுகிறது. அதிகாரம் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அந்த அதிகாரம் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. இத்தேசத்தை பரிசுத்தப்படுத்தும் அதிகாரம்
எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். இந்த தமிழ்நாட்டை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அதிகாரம் எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். எப்படி பரிசுத்தப்படுத்தப்படும்னா கடவுள் எனக்கு சொல்வார், அப்போ தெரியும். அடுத்தது, மரணம் ஒருவனுக்கு ஆதி முதல் கூறுகிற என் தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறது. மரணம் ஒருவன் உதயநிதி 24/8/2023 சொன்ன வார்த்தை 30 எபிசோடு போட்டேன். உதயநிதி தன் தந்தையின் மரணத்தை பார்த்தவன் தன்னையின் மரணத்தை பார்ப்பான்னு போட்டிருக்கேன் நான். அதாவது உதயநிதி ஸ்டாலின் கருணாநிதி மரணத்தை பார்த்தவர் தன் குமாரன் உதயநிதி ஸ்டாலின் மரணத்தை பார்ப்பான்னு பல எபிசோடு போட்டிருக்கேன். பாருங்க, அந்த தனித்தாய் டிஸ்ட்ரிக்ட் பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் மரணம் இந்த ஆண்டு நிறைவேறும். சிறையேற்பு ஒருவனுக்கு, சிறையேற்பு மு.க. ஸ்டாலினுக்கு, மு.க. ஸ்டாலின் சிறை நிச்சயமா கொடுக்கப்படும். ஆதி முதல் கூறி வருகிற ஏன் தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறது, நிச்சயமா நிறைவேறும் இந்த ஆண்டிலே. இத்தேசத்தின் அதிகாரம் உனக்கு நான் கொடுக்கிறேன். தேசத்தின் அதிகாரம்னா தமிழகத்தை ஆளும் அதிகாரம். யார் முதலமைச்சர், யார் முதலமைச்சர் போட்டி போடுறாங்க? மு.க. ஸ்டாலினா, உதயநிதி ஸ்டாலினா, நடிகர் விஜயா, பழனிசாமி, சீமானா போட்டி போடுறாங்க? யாருமே கிடையாது. இந்த தேசத்தை ஆளக்கூடிய அதிகாரம் இந்த மாமனிதனுக்கு கடவுள் கொடுக்க சொல்லியிருக்கிற. பொறுத்து வந்து பார்ப்போம். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், மே மாசத்தை தெரிஞ்சிடும். பொறுத்து வந்து பார்ப்போம். தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அதிகாரம் இந்த மாமனிதனுக்கு கர்த்தர் கடவுள், தேவனாய் கர்த்தர் கடவுள் கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அரசியல்வாதிகள் அனைவரும் வேதனைப்படுவார்கள். இத்தேசத்தின் அரசியல்வாதிகள் அனைவரும் வேதனைப்படுவார்கள். எப்படி நான் தெரியாது. தமிழ்நாட்டுடைய அரசியல்வாதி அனைவரும் வேதனைப்படுவார்கள். எப்படி என்பது கடவுள் காட்டுவார். வேதனைப்படும்போது தெரிஞ்சுக்கலாம். அடுத்த முதலமைச்சர் அவராகதான் சொல்றாங்க. அடுத்த முதலமைச்சர் யாரும் கிடையாது. தேர்தல் நடக்குமா நடக்காத எனக்கு தெரியாது. ஆனா இந்த தேசத்தை ஆளக்கூடிய அதிகாரம் இந்த மாமனிதனுக்கு கர்த்தர் கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நிறைவேறும். பொறுத்து பார்ப்போம். ரஷ்ய தேசத்தின் அதிபதியானவன் உன்னோடு உறவாடுவான் உலக நலனுக்காக போட்டிருக்கேன் நான். ரஷ்ய விளாடிமிர் புட்டினுக்கு ஒரு மரணப்படுக்க கொடுக்க நோய் கொடுக்கப்படும் சொன்னால் நோய் கொடுத்தாச்சு. மரணப்படுக்க கொடுக்க போகிறோம். இந்த மாமதினை போய் அந்த மரணப்படுக்கையில் ஒரு மீட்டுக் கொள்ளணும், மரணத்திலிருந்து மீட்டுக் கொள்ளணும். உடனே கடவுள் வார்த்தைக்கு கீழே உக்ரைன் ரஷ்யா போற முடிவு கொண்டு வரணும். அப்போ அந்த ரஷ்ய விளையாடிப்பட்டு என்னோட உறவாடுவார். நாங்கள் நட்பாக இருப்போம். எதற்காக? உலக நலனுக்காக. அதுக்குன்னா அப்போ அந்த மரணப்படுக்கை விளையாடி புட்டின்னு பற்றி பல விஷயம் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க பாருங்க. அது தொடர்ச்சியாக சொல்றாரு. ரஷ்ய தேசத்தின் அதிபதியான உன்னோடு உறவாடுவான், என்னோடு பழகுவார், நெருங்கி பழகுவார், உயிர் கூட பழகுவார், உலக நலனுக்காக, உலகத்தில் நன்மைக்காக பழகுவார். பொறுத்திருந்து பார்ப்போம். கடவுள் தீர்க்கதரிசனம் நிச்சயமாக நிறைவேறும். அமெரிக்க தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். பலரும் சொல்றாரு. கடவுள் அமெரிக்க தேச அதிபதிக்கு விரோதமாக கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன் சொல்லியிருக்கிறாரு. 3ஆம் உலகப் போருக்கு அழைத்தல் விடுப்பவன் அவன் தானே. 3ஆம் உலகப் போருக்கு எல்லாரும் சண்டை போட்டு இருக்கிறாரு. அதனால 3ஆம் உலகப் போர் எல்லாரும் தெரியும். நியூஸ்ல பார்த்துருப்பீங்க, அது தெரியும். 3ஆம் உலகப் போருக்கு அடித்தளம் விடுப்பவன் அவன் தானே. கடவுள் வார்த்தை. உலகத்தின் அதிபதியோடு உறவாடுகிறவன் அவன் தானே. உலகத்தையும் சாத்தனோடு கூட இருக்கிறது அவர் தான். எப்படா சண்டைக்காய் அதிகாரம் பண்றாரு. இந்தியா பாகிஸ்தான் அதிகாரம் பண்றாரு. உக்ரைன் ரஷ்யா போராத அதிகாரம் பண்றாரு. பக்கத்தில் உள்ள கனடா, மெக்சிகோ எல்லாத்தையும் அதிகாரம் பண்றாரு. நீ அவங்க நீங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. அவன் ஒழிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால உலகத்தின் அதிபதி அவரோட கூட இருக்கிறாரு. நிம்மதி இல்லாம சண்டை போட்டுக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறாரு அமெரிக்க அதிபர். நான் சொல்லல, என் தேவனாய கர்த்தர் கடவுள் சொன்ன வார்த்தை. அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். நாட்டுக்கு விரோதமாகவே கடவுள் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறார். உலக ஜனங்கள் உன்னை அறிவார்கள், நீ என் குமாரன் இயேசுகுமார் என்று. கடவுளுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து, இன்னொரு குமாரன் நான் தான் கடவுளுடைய குமாரன் பூமியில் இருக்கிறேன் என்பதை உலக ஜனங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த வருஷத்தை அறிவார்கள். அடுத்து காட்டுத்தீ. உலகமெங்கும் உள்ள வனங்களிலே காட்டுத்தீ பற்றி எரியும். இது ஒரு தீர்க்கதரிசனம், தெரிஞ்சுக்கோங்க. அது அங்க ஒன்று பாருங்க. உலகமெங்கும் சும்மா சொல்லி போறாரு. எப்பனா காட்டுத்தீ வரதான் செய்ய சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. உலகமெங்கும் உள்ள வண்ணங்களில் காட்டுத்தீ பற்றி எரியும். உலகத்தின் அதிபதியான கிரியினாலே காட்டுத்தீ பற்றி. கடவுள் கொடுக்க காட்டுத்தீ கிடையாது. காட்டுத்தீ கொடுக்குறது மரணம் கொடுக்குறது உலகத்தின் அதிபதியா சாத்தான் சைத்தான் யமன். அவர் தான் காட்டுத்தீ கொடுப்பாரு. உலகத்தின் அதிக கிரியினாலே காட்டுத்தீ பற்றி எரியும். அணைக்க முடியாமல் திணறுவார்கள் அத்தேசத்தின் அதிபதிகள். ஒவ்வொரு நாடும் அமெரிக்கா, கனடா, ரஷ்யா எங்க வந்தாலும் சரி, ஆஸ்திரேலியா வந்தாலும் சரி, அணைக்க முடியாமல் திணறுவார்கள் அத்தேசத்தின் அதிபதிகள். அப்பொழுது உன்னை நாடுவார்கள், என்னை தேடி வருவாங்க. நான் மாமனிதன் தெரிஞ்சிடும், உலக ஜனங்களுக்கெல்லாம் தெரியும். அப்ப இந்த மாமனிதன் நினைச்சா முடியும், தேடி வருவார்கள்.
நீ அணைப்பாய், காட்டு தீயை நீ அணைப்பாய். ஏன் தூதுவர் சேனை மூலமாக? நான் திரும்ப சொல்றேன், மழை பெய்ய செய்கிறதெல்லாம் தேவனாய் கர்த்தர் கடவுளின் சித்தத்தின் தெரிந்து தூதுவரின் சேனைகளும். காற்று, புயல், பூகம்பம், நிலநடுக்கம் எல்லாமே நடக்கிறது என் தேவனாய கர்த்தர் கடவுள் அவர் உத்தரப்படி கட்டணப்படி தூதுவரும் சேனம் செய்கிறாங்க. அப்போ காட்டுக்கு நிறைய இருக்கும்போது என்ன வருவாங்க, நான் பிதாட்ட வேண்டுவேன், பிதா உடனே நம்ம தூதுவர் கட்டிடுவாரு, மழை பெய்யும். போட்டுக்கிறேன். நான் வந்து செல்ல இருக்கும்போது மழையை பெய்ய சொன்னேன், பிதா மழை பெய்ய செய்தார். துரிசனமாக மழையை தாமதப்படுத்த சொன்னேன், தாமதப்படுத்தார். சென்னை விட 2015 சென்னை விட மழை நிப்பாட்ட சொன்னேன், சொன்ன நின்னது. இதெல்லாம் பல போட்டுக்கிறேன் பாருங்க. அதனால மழையை கொடுக்க தூரும் சேனைகளும் காட்டுக்கு வரும்போது எனக்கு தேடுவாங்க, ஐயா காப்பாற்றுவாங்க வேண்டி தூரமா அந்த காட்டு மழை மழை அணைக்க முடியாது, தண்ணி ஊற்ற அணைக்க முடியாது, எத்தனை கெமிக்கல் பண்ண அணைக்க முடியாது. மழை வச்சா கொஞ்ச நேரத்தில் அந்த ஏரியா நினைஞ்சிடும். அப்படிதான் காட்டு அணைக்க முடியாது. அப்போது நான் யார் என்பதை உலகத்தில் தெரிந்து கொள்வார்கள். நீ அணைப்பாய், காட்டு தீயை நீ அணைப்பாய், என் தூதுவர் சேனைகள் மூலமாக அதிகாரம் உனக்கு நான் அப்ப அதிகாரம் எனக்கு கொடுப்பார். அப்ப எப்பதான் எனக்கு கொடுப்பார்? சொன்னா மழை பெய்ய சொன்னா தூய்மை செய்ய அதிகாரம் உனக்கு நான் கொடுப்பேன். அப்போது உனக்கு அதிகாரம் கொடுப்பேன். அந்த நேரத்தில் எனக்கு கடவுள் அதிகாரம் கொடுப்பார். அடுத்தது பார்த்துக்கோங்க. உலக வரைபடம் மாறுபடும். உலக வரைபடம் மாறுபடும். உலக வரைபடம் மாறுபடும். மேப்பு பார்த்தீங்கன்னா இந்தியா மேப்பு அது மாறுபடும். முக்கியமான தீர்க்க தரிசனம் பல பேர் பலதான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் கடவுள் சொன்ன வார்த்தை, தேவனாய் கர்த்தர் கடவுள் சொன்ன வார்த்தை, உலக வரைபடம் மாறுபடும். தாழ்வான பகுதிகள் உலகமெங்கும் மூழ்கும் மூழ்கும் மூழ்கும். தாழ்வான பகுதிகள் உலகமெங்கும் மூழ்கும் மூழ்கும் மூழ்கும். தாழ்வான பகுதிகள் உலகமெங்கும் மூழ்கும் மூழ்கும். எந்த மேப் இருக்குன்னா, தாழ்வான பகுதி உள்ள மூழ்கும் போது ஒரு பெரிய நகரமே அழிஞ்சு போச்சுன்னா நம்ம மேப் மாறிடும்ல. இப்படி இருக்கிற மேப்ல ஒரு சென்னை பம்பை கம்பெனி முடிக்கிடுச்சு அப்படின்னா அந்த சென்னையை வந்து சுழிச்சு உள்ளபடி வந்துடும். இப்படி கரெக்டா வர்றது உள்ளபடி வரும். அப்போ சென்னை கடல் சூழ்ந்துருச்சுன்னா வரைபடம் மாறிடும். சொல்ல உலக வரைபடம் மாறும். எதனாலன்னா கடல் நீர் பொம்மைக்குள்ள புகுந்து தாளான போய் நீரில் மூடிக்கிறோம். அப்புறம் இந்த தனுஷ்கோடி போய் அமைச்சு தனுஷ்கோடி இருக்கும்போது நகரமா இருந்தது. இப்போ தனுஷ்கோடி இல்லை, அந்த இடத்துல கடல் இருக்கு. அது வரைபடம் மாறிடுச்சு. அதே மாதிரி மாறினா கடவுள் தீர்க்க தரிசனம் பொறுத்திருந்து பார்ப்போம். உலக ஜனத்தை குறையும், போரினால் 3ஆம் உலக போரினால். இது ஒரு வார்த்தை தரிசனம். இது 14வது தரிசனம். உலக ஜனத்தை குறையும், போரினால் 3ஆம் உலக போரினால். இதைத்தான் நாசம் சொன்னார். 1553 எழுதிய 1503 பிறந்து 1553 எழுதிய நாசம் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரு. 3ஆம் உலக போர் உண்டாகும். 3ஆம் உலக போர் இந்த மாமலை இந்த தீபங்களை பற்றி தோன்ற மாமலத்தின் தான் முடிவு கொண்டு வராரு. ரஷ்யாவோட ஒரு மனிதனோடு சேர்ந்து முடிவு கொண்டு வராரு. அப்படி முடியும் போது உலக ஜனத்தொகை பாதி குறைந்திருக்கும். என்ஜிஓ ஜனங்கள் இந்த மாமனிதனின் கட்டுப்பாட்டில் சந்தோஷம் சமாதானத்தோட வாழ்வார்கள். அப்ப போர் அது இது எந்த இது இருக்காது, சண்டை சொல்லி எதுவுமே இருக்க அமைதியா வாழ்க்கை வாழ்வார்கள். நாசம் தீர்க்க தரிசனம் கடவுள்னு சொல்லியிருக்கிறாரு. உலகத்தின் அதிகாரம் உனக்கு, உலகத்தின் அதிகாரம் உனக்கு, உலகத்தின் அதிகாரம் உனக்கு நான் கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் கொடுக்கிறேன். இந்த உலகத்தினுடைய அதிகாரம், உலகம் முழுவதும் ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் உலகத்தின் அதிபர் சாத்தானிடமிருந்து பறித்து 3ஆம் உலக போருக்கு அப்புறம் என் தேவனாய கர்த்தர் எனக்கு கொடுக்க இருக்கிறாரு. கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் கொடுக்கிறேன். நம்புவோம், விசுவாசிப்போம். கலங்காதே, பயப்படாதே, பலம் கொண்டு திடமனதாயிரு. சொன்ன வார்த்தை எனக்கு, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன், நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன், நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். கடவுள் என்னோடு கூடவே இருக்கிறார். இதுதான் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் சொன்ன தீர்க்க தரிசனம். 15 தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாரு. அவை நிச்சயமாக இந்த ஆண்டில் நிறைவேறும். கொஞ்சம் தாமதமாக அடுத்த ஆண்டு போகலாம், தாமதமானாலும் நிறைவேறும். கடந்தோடு வாசிக்கும்படியாக கற்பலைகளை வரைந்து வை, அது நிறைவேறும், நிச்சயமா நிறைவேறும். தாமதித்தாலும் அதற்காக காத்திரு, நிச்சயமா வரும். தாமதமானாலும் நிச்சயமா நிறைவேறும். அதாவது அந்த காத்த கடவுள் சொன்ன வார்த்தை இப்போ பேப்பர் எழுதிடுறோம். நம்ம நாங்களா உடனே நம்ம கடவுள் ஆகிய எனக்கு இறங்கி பேசும்போது டேப்ல ரெக்கார்ட் பண்ணுவாங்க, போன்ல ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ரெக்கார்ட் பண்ணி பேப்பர் எழுதி வச்சுருவேன். நான் அந்த லேப்டாப்ல பையன் சோப்பில் வச்சுருவான், கம்ப்யூட்டர் சோப்பில் வச்சுருவான், ஹார்ட் டிஸ்க் சோப்பில் வச்சுருவான். ஒரு 3 இடத்துல சோப்பில் வச்சுப்போம். அப்போ என்ன இருக்கும், கடவுள் சொன்ன வார்த்தை கற்பலை தான் வரையணும், வர சொல்லி கிடையாது. அதுக்காக கற்பலை கடந்தோடு வாசி, அதாவது நம்ம கற்பலை வரைந்து கடந்தோடு வாசிக்க முடியாதுன்னா அப்பா அப்பா போய் மகன் போய் பேரன் வந்திருப்பாங்க, எல்லாம் போக முடியாது. எல்லாம் கற்பலை வரைந்து வை. திருக்க தரிசனம் நிறைவேறும், தரிசனம் நிறைவேறும். காத்திரு, தமிழ் நிறைவேறும் சொல்லியிருக்கிறாரு. இந்த திருக்க தரிசனங்கள் நிச்சயமாக இந்த ஆளில் நிறைவேறும் நம்பிக்கையோட விசுவாசத்தோடு இருக்கிறேன்.
எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள மாமனிதன் இம்மாற்றோர்கள் யூடியூப் சேனலை பாருங்கள். அரசியலை பற்றியும் சரி, நோய்களை பற்றியும் சரி, எல்லாவற்றையும் தெரிந்து பாருங்கள். மாமனிதன் இம்மாற்றோர்கள் பொழுதுபோக்கு அம்சம்ல சேனல் கிடையாது, பயனுள்ள சேனல். இந்த திருக்கதர்சனங்கள் நிச்சயமாக இந்த 2026 நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.